துலாபம் துள்ளும் படத்தை வந்து சௌத்ரி சார் வந்து விஜய் வச்சு வேற ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ நான் தரணிகிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கதையெல்லாம் பேசி முடிச்சிட்டோம் 2 வருஷம் முன்னாடி. பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அப்போ வந்து பேஜர் அது வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. டேபிள் வெயிட்டாக கூட யாரும் பயன்படுத்துறதில்லை. அப்போ நான் ஒரு பேஜர் வச்சுருந்தேன். அந்த பேஜரில் கால் மீ இமீடியட்லி எழில்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். நான் கூப்பிட்ட உடனே நீங்கள் வாங்க உடனே கிளம்பி அப்படின்னாரு. நான் கிளம்பி போன பொழுது கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெளியே உட்காந்துருந்தார். அவருடைய பைக்கை போட்டுட்டு, அவர் வீடு நங்கநல்லூரில். அப்போ தர அங்கே பைக்கை போட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி நங்கநல்லூர் போவார் அவர். அந்த நங்கநல்லூர் இன்னொரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன் இப்போ நான். அப்படி அங்கே உட்காந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி படம் ஃபைனல் ஆகிடுச்சு, சௌத்ரி சார் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா, நான் வந்து சௌத்ரி சார் ஓகே சொல்லிட்டாரு, ஓகே யார் சார் நியூ ஃபேஸ் அப்படின்னேன். இல்லை விஜய் நடிக்கிறார் அப்படின்னாரு. சார் விஜய் சூப்பர் சார். காரணம் நாங்கள் வந்து அந்த படத்தை அன்றைக்கு வந்து துலாவன துளு படத்துக்கு வந்து வடிவேலு வரைக்கும் வந்துட்டோம். வடிவேல் ஹீரோ முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது வந்து எழில் சார் தான். வடிவேலு தான் முதல்ல அந்த கதையை நம்பி எழில கூப்பிட்டு, அப்போ வந்து ரங்கராஜபுரம் மொட்டை மாடியில் இருந்தார் வடிவேலு. எழில் சாரை கூப்பிட்டு நானும் அவர் தான் போயிருந்தோம். கூப்பிட்டு எழில் கதை பிரமாதமாக இருக்கு, நல்லா யோசி, என்னை வச்சு தான் பண்ணுமா அப்படின்னாரு. அவர் எந்த மனநிலையில் எழில் சார் இருந்தாருன்னா, யாரையாவது வச்சு இந்த படத்தை பண்ணி தொலைஞ்சிருவோம் அப்படிங்கிற முடிவில் வந்து பரவாயில்ல சார் பரவாயில்ல. இல்லை நிஜமாவே நல்லா இருக்கு எழில், நீ ஒன்று செய், இன்னும் ஒரு 6 மாதம் எடுத்துக்க, அதுக்கப்புறமும் உனக்கு ஆள் கிடைக்கலன்னா நான் நடிக்கிறேன் கண்டிப்பா அப்படின்னாரு. வெளியே வந்து எழில் சார் என்ன சொன்னாரு, என்னங்க இவரும் நடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. இல்லை சார் அவர் தான் 6 மாதம் கழிச்சு நடிக்கிறேங்கிறாரு அப்படின்னாரு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லப்பட்ட 3 மாதம் கழிச்சா விஜய் ஓகேனார் அந்த படத்துக்கு. ஓகே நாங்கள் யார் சார் புதுமுகமா நான் கேட்டோம். இல்லை விஜய்னு. நான் சூப்பர் சார்ன்ட்டேன். சார் பரவாயில்ல நம்ம வடிவேல் வரையும் வந்துட்டோம். நான் சொல்கிறேன் அன்றைய வடிவேல் வரையும் வந்துட்டோம். இப்போ விஜய்னா சூப்பர் சார். அப்புறம் என்ன சார் நம்ம டிஸ்கஷன் கிளம்புவோம். ஏன்னா எப்பொழுதுமே வந்து படம் கமிட்டாமல் ஒரு டிஸ்கஷன் கிளம்புவோம்ல, அப்படி கிளம்புவோம் சார் அப்படின்னு. ஏங்க அடுத்த 17 ஷூட்டிங் அப்படின்னாரு. அடுத்த 17 அவர் சொன்னது வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு. என்ன சார் 17 ஷூட்டிங்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளில் வந்து முருகாலயாவில் செட்டு போட்டு, அப்புறம் சிம்ரனை கமிட் பண்ணி, அதற்கப்புறம் எஸ்.ஏ. ராஜ்குமார் எல்லா வேலைகளும் நடந்து போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த படத்தில் நாங்கள் கதையை என்ன பண்ணி வச்சுருந்தோமோ அத்தனையும் அவர் மாற்றினார்.